அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கின் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. நேற்றைய தினம் தமிழக அரசு மற்றும் அண்ணா பல்கலைக்கழகத்திடம் நீதிபதிகள் அறிக்கை தாக்கல் செய்ய சொல்லியிருந்த நிலையில் இன்றைய தினம் தாக்கல் செய்து அதற்கான கேள்விகள் நீதிபதிகள் எழுப்ப அதற்கான பதில்களும் விளக்கங்களும் அளிக்கப்பட்டு வந்தன. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நீதிமன்றத்திலிருந்து எமது செய்தியாளர் சிவபிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். சிவபிரகாஷ், வணக்கம். தற்பொழுது இந்த வழக்கின் விசாரணையானது எந்த நிலையில் இருக்கிறது? பெண் அதிகாரிகள் அடங்கிய புலனாய்வு குழு அமைக்கவும் மற்றும் பல்வேறு உத்தரவுகளும் நீதிமன்றம் தரப்பிலிருந்து தமிழக அரசுக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கும் பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் விவரங்களை வழங்கலாம் நீங்கள். வணக்கம். இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட அந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பான இடைக்கால உத்தரவைத்தான் நீதிபதிகள் இன்று பிறப்பித்திருக்கின்றனர். இந்த உத்தரவை பிறப்பித்த வகையிலும் மிக முக்கியமான ஒரு வழக்காக இது பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதில் அந்த மாணவிக்கு தேவையான பாதுகாப்பை கண்டிப்பாக அளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றனர். அதில் மிக முக்கியமாக இந்த வழக்கு குறித்த அப்சர்வேஷனின் போது ஒரு குற்றம் நடைபெற்றால் அதில் பெண் தான் குற்றம் சாட்டப்படுகிறார், ஆண் பெண் இருபாலாரும் சமம் என்ற நிலை உருவாக வேண்டும் என்பது போன்ற மிக முக்கியமான பல அப்சர்வேஷன்களை நீதிபதிகள் கொடுத்திருக்கின்றனர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது அந்த பாதிக்கப்பட்ட அந்த மாணவியின் கண்ணியம் காக்கப்படவில்லை என்றும் அவரது அடையாளத்தை வெளியிட்டதன் மூலம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பினை ஏற்படுத்தியிருப்பதன் காரணமாக இதனால் 25 லட்சம் ரூபாயை அவருக்கு தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும், மேலும் அண்ணா பல்கலை சார்பில் அடுத்து அந்த மாணவி அந்த படிப்பை முடிக்கும் வரையிலும் அவரிடமிருந்து எந்த விதமான கட்டணமும் வசூலிக்க கூடாது என்று குறிப்பிட்டது மட்டுமல்லாமல் இந்த சமூகத்தில் அவருக்கு தேவையான அந்த பாதுகாப்பை அளிப்பதனை டிஜிபி உறுதி செய்ய வேண்டும் என்றும், அவர் மட்டுமல்லாமல் அந்த மாணவி மட்டுமல்லாமல் அந்த மாணவி மற்றும் அவரது பெற்றோர்கள் ஆகிய அனைவருக்கும் தேவையான பாதுகாப்பை வழங்குவதை காவல்துறை டிஜிபி உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை விசாரிப்பதை பொறுத்தவரையிலும் காவல் ஆணையரின் கீழ் இருக்கக்கூடிய அந்த அதிகாரியிடம் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை நடைபெறுவது என்பது சாத்தியமில்லை என்று கூறிய நீதிபதிகள் இதற்காக ஐபிஎஸ் பெண் அதிகாரிகள் அடங்கிய குழு ஒன்றினையும் இதற்காக அமைத்திருக்கின்றனர். இது போல ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட போகிறது என்பதை தமிழக அரசும் ஏற்கனவே அதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் எடுத்திருந்ததன் காரணமாக தமிழக அரசு தற்போது எடுத்திருக்கக்கூடிய அந்த முடிவினை போலவே ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய குழுவுடன் இந்த ஒரு சிறப்பு விசாரணை குழுவை உருவாக்குவதற்கும் நீதிமன்றமானது உத்தரவிட்டிருக்கின்றது. அதே போல விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருந்தபோது அரசு அனுமதியின்றி செய்தியாளர் சந்திப்பை நடத்தி முக்கிய தகவல்களை பகிர்ந்தது குறித்து காவல் ஆணையருக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கின்றது. இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் அந்த காவல் ஆணையர் கொடுத்திருந்த அந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பு தான் நீதிபதிகள் அதிகமாக கேள்வி எழுப்பினர். எப்படி அவருக்கு ஒரு காவல் ஆணையர் தன்னிச்சையாக செய்தியாளர் சந்திப்பை நடத்துவதற்கான உரிமை இருக்கின்றதா என்பது குறித்தும் அதுக்கான என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறீர்கள் என்பது குறித்தும் கேட்ட நீதிபதிகள் அதில் திருப்தியதன் காரணமாக அதற்கான நடவடிக்கை சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கின்றனர். அதே போல தற்போது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பு புலனாய்வு குழுவை பொறுத்தவரையிலும் அதில் அண்ணா நகர் துணை ஆணையராக இருக்கக்கூடிய ஸ்னேகப்பிரியா, அதே போல ஆவடி துணை ஆணையராக இருக்கக்கூடிய ஐமான் ஜமால் மற்றும் சேலம் துணை ஆணையராக இருக்கக்கூடிய பிருந்தா ஆகியோர் அடங்கிய அந்த சிறப்பு புலனாய்வு குழுவானது தற்போது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான உத்தரவையும் இந்த 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய குழுவையும் நியமித்து தற்போது நீதிபதிகள் இதற்கான விவரங்களை அளித்திருக்கின்றனர். அதே போல இந்த மாணவிக்கும் அவரது குடும்பத்திற்கும் தேவையான அந்த ஒரு பாதுகாப்பினை உறுதி செய்வது என்பதுதான் இதில் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. அதே போல இந்த வழக்கு தொடர்வதற்கு சுமூட்டமாக நீதிமன்றத்தில் இந்த வழக்கை எடுப்பதற்கு காரணமாக இருந்த இந்த அதிமுகவின் பெண் வழக்கறிஞரான வரலட்சுமி என்பவர் இதற்காக சிபிஐ விசாரணை வேண்டும் என்றுதான் இந்த வழக்கை தொடர்ந்திருந்தார். அந்த வகையில் சிபிஐ விசாரணை அந்த கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்கவில்லை. அதே சமயம் இந்த 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய குழுவினை நியமித்து தொடர்ந்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக இந்த வழக்கின் அப்சர்வேஷன் போது அந்த எஃப்ஐஆர் ஆனது வெளியானது எப்படி என்பது குறித்து நீதிபதிகள் மிக தீவிரமான, ஏனென்றால் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண் கொடுக்கிறார் என்றால் அவருடைய அடையாளங்கள் வெளியிடப்படுவது என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம் என்று குறிப்பிட்டு அதை பற்றி தான் அதிகமான கேள்விகளையும் எழுப்பியிருந்தனர். அப்போது இது ஒரு
டெக்னிக்கல் கோளாறு காரணமாகத்தான் இது போல வெளியாகி இருக்கின்றது என்றும், அந்த எஃப்ஐஆரை பதிவிறக்கம் செய்த அல்லது பார்வையிட்ட அந்த 14 பேர் இருக்கிறார்கள் என்று காவல்துறை அடையாளம் கண்டிருக்கின்றது. அந்த 14 பேர் யார் என்பதையும் கண்டுபிடிப்பதற்காக தற்போது அதற்காக தொழில்நுட்ப வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாகவும், அந்த 14 பேர் அடையாளம் காணப்பட்டதும் அவர்கள் மீது மிகவும் ஆணிவேர் வரை சென்று அவர்கள் யார் யாருக்கெல்லாம் இந்த குற்ற தகவல் அறிக்கையை கொடுக்கிறார்கள் என்பது குறித்தும் அவர்கள் உடனடியாக தகவல்களை எடுத்து சமர்ப்பிப்பதாகவும் தற்போது உறுதியளித்திருக்கின்றனர். எனவே இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் அடுத்த கட்ட இந்த சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணையானது இந்த வகையில் தான் இருக்கப் போகின்றது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ்.